காலேஜுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆட உங்ககிட்ட தான் மேடம் கேக்குறேன். காலேஜ் டைம்ல கிளாஸ்ல இருக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிப்புல கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் காலேஜுக்கெல்லாம் கரெக்டா போயிடுவீங்கன்னு உங்க மேல ஒரு மதிப்பு வச்சிருந்தேன். நீங்க என்னடானா இப்ப காலேஜையும் கட் அடிச்சுட்டு இப்படி சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய் போதும் நிறுத்து. விட்டா பேசிட்டே போற. நான் ஒண்ணு காலேஜ் கட் அடிக்கல. இன்னைக்கு காலேஜ் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அதான் சீக்கிரம் விட்டுட்டாங்களா? ம், ம். ஆனந்தி என்கிட்ட அப்படி சொல்லலையே. நான் அவட்ட ஃபோன் பண்ணி கேட்கவா? ஏய் வேணாம் வேணாம், அவளுக்குலாம் நீ ஃபோன் பண்ணாத. அப்ப உண்மையை சொல்லுங்க. ஆ, என்ன கேக்குறது இருக்கட்டும். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ? அப்பாக்கு தெரியாம கார் எடுத்துட்டு ஊர் சுத்துறியா? ஆ, ஓ என்ன லாக் பண்ண பாக்குறீங்களா? நான் இங்க வந்ததெல்லாம் ஐயாவுக்கு தெரியும். நீங்க இங்க வந்தது தெரியுமா? சரி ஐயா கிட்ட வேணா சொல்லி பாப்போமா? டேய் டேய் இருங்க இருங்க. இது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இது ப்ளீஸ். அப்போ உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? காலேஜ் டயத்துல எங்க போயிட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்ட் இருக்கால கலைச்செல்வி, அவளை பார்க்க வந்தேன். கலைச்செல்வி வீடா? கோவில் பக்கத்துல தானே அவங்க வீடு. அது அந்த பக்கமால இருக்கு. நீங்க எந்த பக்கம் வந்தீங்க? மேடம், உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வீடெல்லாம் எந்தெந்த தெருவில் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால ஒழுங்கா உண்மையான காரணத்தை சொல்லுங்க. இந்த லெட்டரை மறைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. என்னது லெட்டரா? என்ன லெட்டரு? ஐயோ காதுல விழுந்துருச்சோ. இவன் கிட்ட உண்மையை சொல்லவும் பயமா இருக்கு. பொய் சொல்லி தப்பிக்கவும் முடியலையே கடவுளே. மேடம், இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? இப்ப மட்டும் நீங்க சொல்லேனா ஐயாக்கு போனை போட்டு நீங்க காலேஜ் போலன்னு சொல்லி விட்டுருவேன். சொல்லிடுறேன். அப்படி வாங்க வழிக்கு. என்ன சொல்லுங்க. என்ன சொல்றது? இந்த ஏரியால லெட்டர் சாமியார்னு ஒருத்தர் இருக்காராம். ரொம்ப பவர்ஃபுல் சாமியாராம். நாம ஏதாவது வேண்டிக்கிட்டு லெட்டர்ல எழுதி கொடுத்தா நினைச்சது எல்லாம் நடக்குமா. அதான் அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னது லெட்டர் சாமியாரா? புதுசா இருக்கே மேடம். ஆமா வேலு, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிதான் எனக்கே தெரியும். அவருக்கு வேண்டிக்கிட்டு லெட்டர் எழுதி போட்டா பெண்டிங்ல இருக்கிற அரியர்லாம் கிளியர் ஆயிடும்னு சொன்னாங்க. அதான் வந்தேன். இவன் நம்மள பாக்குறத பார்த்தா நம்மள நம்பவே இல்லை போலயே. ஏன் மேடம், எந்த காலத்துல இருக்கீங்க? படிக்கிற படிப்புக்கு கொஞ்சமாச்சும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி பேசுங்க. இது சூப்பரா. என்னம்மா விளையாடுற நீ? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவங்க 2 பேரும் உண்டுலன் பண்ணிருப்பேன். ஆனா அவன் நல்ல நேரம். நான் மேல இருந்து கீழே வரத்துக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டான். நீங்க என்னடா சூப்பர் சொல்லிட்டு இருக்கீங்க? டேய், உனக்கு வள்ளி வேலை கூட சுத்துறாளேங்கிற கோபம். எனக்கு வள்ளி இன்னைக்கும் காலேஜுக்கு போகலன்னு சந்தோஷம்டா. என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாண்டா, வள்ளி முன்ன மாதிரி இல்ல. ஏதோ ரகசியமா பிளான் பண்ணிட்டு இருக்கா. நேத்து நைட்டு கூட என் ரூமுக்கு வந்து எதையோ தேடிட்டு போயிருக்கா. என்னம்மா சொல்றீங்க? வள்ளி உங்க ரூம்குள்ள வந்தாளா? இப்பெல்லாம் அவளை நினைச்சா எனக்கே பயமா தாண்டா இருக்கு. காலேஜுக்கு போறதுனாலதான் சொந்தமா யோசிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கா. அதனால இப்போதைக்கு அவ காலேஜுக்கு போகாம இப்படியே ஊர் சுத்துறதுதான் நல்லது. அதுக்காக அவ அந்த வேலன் கூட சுத்ததெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுமா. டேய், நீ ஒண்ணு கவலைப்படாத. வள்ளி உனக்கு தான். அத நடத்தி வைக்கிறது என்னோட பொறுப்பு. நீ கண்டதை நினைச்சு குழப்பிக்காத. போ. இப்படியே என் கையை கட்டி போட்டுருங்க. கடைசியில என்ன நடக்க போதோ. அப்பா, நீங்க எனக்காக எழுதின இந்த லெட்டரை நான் தினம் தினம் படிப்பேன்பா. இன்னும் 100 தடவை கூட படிப்பேன். இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சுப்பா. நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான்ப்பா. இந்த லெட்டர்ல நீங்க எப்படிலாம் எழுதிருக்கீங்களோ அதே மாதிரி என்கிட்ட நீங்க நேர்லயும் பேசணும், அட்வைஸ் பண்ணணும்.
மோட்டிவேட் பண்ணணும், உரிமையா கோச்சுக்கணும். அந்த நாளுக்காக தான்ப்பா இந்த நிமிஷம் வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன். இந்த லெட்டருக்கு ஒரு பதில் எழுதலாம். என்னோட லெட்டருக்கு நீங்க எழுதின பதில் லெட்டர் கிடைச்சதுங்கய்யா. அப்பா மாதிரின்னு சொல்லிருக்காரு. நாமளும் அப்பானே எழுதலாம். எனக்கெல்லாம் நீங்க பதில் எழுதுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. உங்க லெட்டர் படிச்சதுல இருந்து புதுசா பிறந்த மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு எனக்குள்ள இருந்த ஏக்கம், கனவு, கண்ணீர் எல்லாத்தையுமே புதுசா மாத்திருச்சுப்பா உங்க லெட்டர். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. வாழ்க்கையில நாம என்னவா வரப்போறோங்கிற எந்த ஐடியாவுமே இல்லாம தான் இருந்தேன். ஆனா முதல் முறையா ஏதாவது செய்யணும்னு தோணுது. சத்தியமா இனிமே எனக்காக யாரும் இல்லைன்னு நினைச்சு நான் ஃபீல் பண்ண மாட்டேன்பா. எனக்கு தான் அப்பாவா நீங்க இருக்கீங்களே, எனக்கு இதுவே போதும்பா. இந்த லெட்டர் யார் கண்லயும் மாட்டிடக்கூடாது. அப்படி யார்கிட்டயாவது மாட்டுச்சு, அவ்வளவுதான், நம்ம கதை காலி. பத்திரமா எடுத்து வைப்போம்.